வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி லக்கணமும் கும்பராசியும் கொண்டவர்கள் மிகுந்த அறிவுத்திறன் மற்றும் எதையும் நுணுக்கமாக ஆராயும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். புதனின் ஆதிக்கத்தால் பேச்சில் தெளிவும், சனியின் ஆதிக்கத்தால் செயலில் நிதானமும் இவர்களிடம் ஒரு சேர குடிகொண்டிருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழம் வரை சென்று உண்மையை அறிய முயற்சிப்பார்கள். இவர்கள் சமூகத்தில் ஒரு கௌரவமான இடத்தை பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவும் குணம் இவர்களிடம் இருந்தாலும் தங்களை யாரும் ஏமாற்றிவிடக்கூடாது என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். இவர்களிடம் ஒரு விதமான தனித்தன்மை எப்போதும் இருக்கும். அது மற்றவர்களை எளிதில் கவரும். புதுமையான சிந்தனைகளை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் இவர்கள் வல்லவர்கள். எதையும் ஒரு ஒழுங்குமுறைப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இவர்களின் குணம் இவர்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும். தன்னம்பிக்கை இவர்களின் மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதே சமயம் சில நேரங்களில் தோன்றும் தயக்கம் இவர்களின் வேகத்தை குறைக்கும். மொத்தத்தில் இவர்கள் ஒரு அமைதியான ஆனால் ஆற்றல் மிக்க ஆளுமையாக சமுதாயத்தில் வலம் வருவார்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் பொறுப்புமிக்கவர்களாகவும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். தனது குடும்பத்தின் தேவைகளை அறிந்து அவற்றை செம்மையாக செய்து முடிப்பதில் இவர்களுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி உண்டு. இருப்பினும் சில நேரங்களில் இவர்களின் விமர்சன போக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு சற்று வருத்தத்தை தரலாம் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. பெற்றோர்களிடம் மிகுந்த பக்தியும் உடன் பிறந்தவர்களிடம் ஒரு பாசமான பிணைப்பையும் இவர்கள் எப்போதும் பேணுவார்கள். திருமண வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமான மற்றும் நேர்மையான உறவையே இவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை தங்களின் புத்திசாலித்தனத்தால் சரி செய்து கொள்வார்கள். குடும்பத்தின் இரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத குணம் இவர்களிடம் இருக்கும். வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் ஒரு நேர்த்தியான முறையிலும் வைத்திருக்க இவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதில் இவர்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கும். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் எப்போதும் இருக்கும். ஏனென்றால் இவர்களின் உதவி அனைவருக்கும் தேவைப்படும். வியாபாரத்துறையில் இவர்கள் மிகவும் நுணுக்கமானவர்களாகவும் லாபத்தை விட தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவாகவும் இருப்பார்கள். எந்த ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்னாலும் அதன் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய்ந்த பின்னரே முதலீடு செய்வார்கள்.
கமிஷன் ஏஜென்சி, கணக்கியல், மருத்துவம் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு பெரும் லாபத்தை தேடித்தரும். வாடிக்கையாளர்களிடம் நாணயமான முறையில் நடந்து கொள்வதால் இவர்களின் வியாபாரம் நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும். கூட்டாளிகளுடன் தொழில் செய்யும்போது கணக்கு வழக்குகளில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதில் இவர்கள் உறுதியாக இருப்பார்கள். இவர்களின் நிர்வாகத்திறன் மிகவும் அபாரமானது என்பதால் தொழிலில் ஏற்படும் நஷ்டங்களை முன்கூட்டியே கணித்து தற்காத்துக் கொள்வார்கள். வேலையாட்களை ஒரு குடும்ப உறுப்பினராக கருதி நடத்தினாலும் வேலையில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ள மாட்டார்கள். புதுமையான விளம்பர யுக்திகளை கையாண்டு சந்தையில் தங்களின் முத்திரையை பதிப்பதில் இவர்கள் கில்லாடிகள். நேர்மையான வழியில் உழைத்து முன்னேறுவதையே இவர்கள் வாழ்நாள் கொள்கையாக கொண்டிருப்பார்கள். சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப தொழிலில் மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவதில் இவர்கள் வல்லவர்கள். உத்தியோகத்தில் இவர்கள் மிகவும் நம்பகமான மற்றும் சுறுசுறுப்பான ஊழியர்களாக பெயரெடுப்பார்கள். கொடுக்கப்பட்ட வேலையை சிறு பிழையுமின்றி மிக துல்லியமாக முடித்துக் கொடுப்பதில் இவர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள். மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பதால் முக்கிய பொறுப்புகள் இவர்களை தேடி வரும். சக ஊழியர்களிடம் ஒரு கண்ணியமான உறவை வைத்திருப்பார்கள். அதே சமயம் அலுவலக அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கியிருப்பார்கள். இவர்களின் எழுத்துத் திறன் மற்றும் கணக்கீட்டுத் திறன் அலுவலகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பலமாக அமையும். வேலையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதை தங்களின் பொறுமையால் கையாண்டு வெற்றி பெறுவார்கள். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இவர்களின் கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு சரியான காலத்தில் வந்து சேரும். தங்களின் தனிப்பட்ட திறமைகளை வளர்த்துக்கொள்ள எப்போதும் ஏதாவது ஒரு பயிற்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். அரசாங்க வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு கடின உழைப்பிற்கு பின் நிச்சயம் ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். வேலையில் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதை ஒரு அனுபவமாக கருதி புதிய சூழலில் தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள். முடிவாக கன்னிலக்கணம் மற்றும் கும்பராசி கொண்டவர்கள் ஒரு சிறந்த அறிவாளியாகவும் பண்புள்ள மனிதராகவும் சமுதாயத்தில் வலம் வருவார்கள். இவர்களின் நுணுக்கமான பார்வையும் நிதானமான செயலும் வாழ்க்கையின் எத்தகைய கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக கடக்க உதவும். சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான சிந்தனையையும் விமர்சன போக்கையும் குறைத்துக் கொண்டால் இவர்களின் வெற்றி இன்னும் பிரகாசமாக அமையும். இறை நம்பிக்கை இவர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து வாழ்க்கை பாதையில் வழிநடத்தும் என்பது உறுதி. தங்களின் கடின உழைப்பாலும் நேர்மையான குணத்தாலும் எத்தகைய தடைகளையும் தகர்த்தெறிந்து ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பார்கள். சமுதாயத்திற்கு பயனுள்ள காரியங்களை செய்வதில் இவர்கள் காட்டும் ஆர்வம் இவர்களை ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாற்றும். உறவுகளையும் தொழிலையும் ஒரு சேர நிர்வகிக்கும் திறன் இவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருப்பதால் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட இவர்களின் எதிர்காலம் எப்போதும் பிரகாசமாகவும் பல சாதனைகள் நிறைந்ததாகவும் அமையும். இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் உதாரணமாகவும் அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் இவர்கள் தொடும் இடமெல்லாம் பொன்னாக மாறும் யோகம் இவர்களுக்கு உண்டு. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.